அந்த அண்ணனோட இறப்பு கார்த்தியை ரொம்ப பாதிச்சிருக்கும். எப்படியா இருந்தாலும் நான் கார்த்தியை விட்டு போக மாட்டேன். ஏய் நிறுத்து, எதுக்கடி நிறுத்த சொன்ன? கார்த்தி 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 என்னாச்சு? ஏய் குடிச்சிருக்காண்டி. ஆட்டோ அம்மா டைம் ஆகுதுமா. எவ்வளோ நேரம் தான் வெயிட்டிங்கில் இருக்குது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். என்னடி பண்ற? ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொமான்ஸ் பண்ற நேரமா இது? ஒரு 5 minutes. மணி 12 ஆகுது. ஆட்டோக்கார வெயிட் பண்றான். நீ என்னடா இங்க படுத்துட்டு இருக்க? ஏய் எந்திரடி. ஐயோ யாரும் தப்பிக்க முடியாது. ஐயோ கரும. ஏய் வாடி போயிரலாம். இதுதான் டேங்கு கல்யாணத்தை சுகமா இருக்கு. வராண்டி. என்ன இது? 1 2 இன்னும் 6 கால் இருக்கு. கரெக்டு. வேறு சரக்கை மிஸ் பண்ணி அடித்ததுனால தான் இப்படி தெரியுது. கரெக்டு, 2 கால் தான். ஆமாம் நயன்தாரா, இனிமையாச்சு நல்ல தூக்கத்தை கொடுமா. வா வா வாடி ஓடிடுவோம். அண்ணா சீக்கிரண்ணா. மச்சான் அவ்வளோத்தான் இருக்கும், எடுக்காத. இது புது நம்பர்ரா. அப்ப பேசு. ஏய் அவளே தான்டா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா. அச்சோ நல்ல வேளை இந்த சும்மா ஓடக்கூடாதுடா. அண்ணே போதுண்ணே, இந்தாங்க. ஹலோ, உனக்கு என்னதான் வேணும்? இப்ப எப்படி அமைதியா கத்தாம என்கிட்ட பேசுற? இப்படி பேசினா சொல்ல போற. அண்ணா அண்ணா கடலை வாங்கிக்கோண்ணே. அப்படியே உன் பின்னாடி திரும்பி பாரு, ஒரு சின்ன பொண்ணு கடலை வித்துட்டு வராளா. முதல்ல அந்த பொண்ணு கிட்ட ஒரு கடலை பாக்கெட் வாங்கு. அண்ணா அண்ணா கடலை வாங்கிக்கோங்கண்ணா ப்ளீஸ்ண்ணே, வாங்கிக்கோங்கண்ணே. அந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? அந்த பொண்ணு இந்த நிலைமையில இருக்கிறது யாருனாலன்னு தெரியுமா? வேற யாரும் இல்ல, நீதான். அக்கா வறுத்த கடலை. அண்ணா வறுத்த கடலைண்ணா. இன்னைக்கு அந்த பொண்ணோட குடும்பமே ஒருவேளை சாப்பாட்டுக்காக கையேந்து நிக்குது. இந்த மாதிரி எத்தனை குடும்பம் உன்னால பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா? கார்த்தி என்ன சைலண்ட் ஆயிட்ட? கார்த்தி டேய், ஸ்கூல் கிட்ட இருந்து தண்ணி அடிக்கிற அறிவு இருக்கா உனக்கு? உன்னை பார்த்து சின்ன பசங்க கெட்டு போக மாட்டாங்க? இன்னைக்கு அந்த பொண்ணோட குடும்பமே ஒருவேளை சாப்பாட்டுக்காக கையேந்து நிக்குது. இந்த மாதிரி எத்தனை குடும்பம் உன்னால பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா? ஹலோ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், மீட் பண்ணலாமா? சரிங்க. எங்க இருக்க? வந்துட்டியா? நான் வந்துட்டேன். எங்க காணோம்? இதா கொஞ்சம் முன்னாடி வா. ம், அந்த மரத்துக்கிட்ட நில்லு. மரத்துக்கிட்ட தான் நிற்கிறேன். அங்க ஒரு ப்ளூ ஃபேக்ஸினோ வருதா? ஆமாம்.
ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹலோ, ஐம் நந்தா. ஹலோ, ஃபோன் அட்டன் பண்ணுங்க. கார்த்தி, அவ என் ஃப்ரெண்டு. அவ கூட வா. என்ன யோசிக்கிறீங்க? போலாமா? ஏறுங்க. வாங்க. கதவை தரங்க. கதவை தரங்க. ஜோதி எங்க இருக்கா? அவளை நான் பார்க்கணும். இந்தாங்க. நான் உன் ஜோதி. எப்படிடா பிரிஞ்சிருக்க? உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலடா. என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன தேடி வரணும்னு தோணவே இல்லைல்ல. உன் கூட பேசும்போதும் பழகும் போதெல்லாம் நம்ம எதிர்காலம் இப்படிலாம் இருக்கும்னு கனவு கண்டேன் தெரியுமா? உன்னை இப்படி பார்க்க முடியலடா. நீ என் பழைய கார்த்தியா திரும்பி வந்துடுடா. இந்த ஊரே வேண்டாம், எங்கேயாவது போயிரும். வருவியா கார்த்தி? அது வரைக்கும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்படியாவது வந்துடுடா. கார்த்தி, கார்த்தி. நீ என் தம்பிடா. என் பழைய கார்த்தியா திரும்பி வந்துடுடா. இந்த ஊரே வேண்டாம், எங்கேயாவது போயிருவோம். வருவியா கார்த்தி? மருந்து சாப்பிட்டீங்களாங்க? சாப்பிட்டம்மா.
மச்சான் ம் இப்போதாண்டா என் மனசு சந்தோஷமா இருக்கு. அண்ணா ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். அட்ரா. மச்சான், மார்த்தாண்ட ஆளுங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஜோதியை கூட்டிகிட்டு இந்த ஊரை விட்டே போயிரு. அண்ணனோட ஆசையே நீ ஜோதியோட சேர்ந்து வாழணுங்கிறது தான்.